உங்களுடைய நாள் தொடங்கும்போது இருக்கிற முதல் 20 நிமிஷம், அந்த முழு நாளும் எப்படி இருக்க போகுதுன்றத முடிவு பண்ணுது. அந்த முதல் 20 நிமிஷத்த நீங்க எப்படி அமைச்சுக்கணும்னு சிம்பிளா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த ரிச்சுவல நான் கன்சிஸ்டன்ட்டா எப்ப ஸ்டார்ட் பண்ணனோ, அன்னையிலிருந்து ஒரு நாள் எப்படி தொடங்கும், எப்படி முடியும், அதில எனக்கு தேவைப்படுற விஷயங்கள் எப்படி இருக்கணுன்றத ஓரளவுக்கு என்னால வெறும் அந்த பயிற்சியின் மூலமா ஆர்கனைஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த ரொட்டீன நான் எப்பல்லாம் கரெக்ட்டா செய்றேனோ, அந்த நாள்ல ஆரம்பத்திலிருந்து அந்த நாள் முடியும் வரைக்குமே நம்ம சிந்தனைப்படி வாழ்க்கை நகர்ற மாதிரியான உணர்வு இருக்கும். காரணம், அந்த இனிஷியல் 20 மினிட்ஸ் ரிச்சுவல் அப்படின்றது ஒரு ஹோல் டேக்கு உண்டான ஒரு ஃபேஸை செட் பண்ணி கொடுக்கும். காலை நேரத்தில் ஒரு சரியான தொடக்கத்தை அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, மேபி இந்த 20 மினிட்ஸ் ரிச்சுவலை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் ஒரு 7 to 8 இயர்ஸாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றின நிறைய பயிற்சிகள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. காலை நேரத்தோட முதல் பகுதிக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல தேட்டா டு ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். சப்கான்ஷியஸ் வந்து ரொம்ப ரிசெப்டிவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன சிந்தனையை வச்சாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு தேவையான சிந்தனைகளை நமக்குள்ளே ஏற்படுத்தணும்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த நாள் அமையுன்றது தான் இங்கே ஐடியா. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுடைய சிந்தனையின் போக்கு எப்படி இருக்கணுன்றத அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் கான்ஷியஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆனால் நம்மள நிறைய பேர் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக ஃபஸ்ட் எடுத்த உடனேயே நிறைய விஷயத்தை ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன இருக்கோ அது நம்ம நாளாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல மீடியா டீடாக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ இந்த 20 மினிட்ஸ் ரொட்டீனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன். இது மறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டவுட் தான் திரும்பவும் வந்து இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக 21 நாளாவது இந்த பயிற்சியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாற்றம் இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 20 மினிட்ஸை ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவலாக முழுசாக கொண்டு போக முடியாது. ஏன்னா ஸ்ட்ரக்சராக வரும்போது 20 நிமிஷம் கண்டிப்பாக நமக்கு பத்தாது. இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் புரிஞ்சிக்க நேரம் இல்லை. ஆனால் இதை சார்ந்து ஏதாவது ஒன்று என் லைஃப்பில் கொண்டு வர நினைக்கிறேன், எனக்கு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த 5 மினிட்ஸ் ஸ்லாட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் காலையில் எழுந்து பேசிக் ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிச்சுட்டு வேறு எந்த வேலைகளுக்குள்ளும் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த ஏதாவது ஒரு 3 அல்லது 5 விஷயங்களை மனசுக்குள்ளே யோசிக்கிறது, இல்லை அதை சொல்கிறது அப்படின்னா நடந்ததுக்கு நன்றியாக சொல்லலாம். இல்லை அந்த ஈவெண்ட்ஸை பற்றி ரொம்ப தாட்ஸ் ஃபேவர் ஆகாமல் ஒரு 1, 2, 3, 4, 5ன்னு ஒரு 5 விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணிவிட்டு அதுக்காக நன்றியை வந்து மனசார உணர்ந்துட்டு அந்த பயிற்சியை முடிக்கிறது. டெக்னிக்கலாக நான் சொல்கிறது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷனில் ரைட்டிங் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்காதீங்க. இதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் இந்த நேரத்தை ஒதுக்கி கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ண முடியாதவங்களுக்கும் இந்த நாளை ஒழுங்குபடுத்திக்க மட்டும்தான் ஐடியா சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது. ஸோ இந்த முதல் 5 நிமிஷம் அந்த பாஸ்டில் நடந்த நன்றிக்குரிய விஷயங்களை யோசிக்கும் போது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஃபீலிங் கொடுங்க. அதாவது ஒரிஜினலி அந்த விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா, அந்த சூழலை சின்னதாக கற்பனை பண்ணும் போதே அதனுடைய உண்மை, அதில் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து கான்ஷியஸ்னால் திரும்ப உணர முடியும். ஸோ ஒரு நாளில் ஆரம்பிக்கும் போதே நமக்கு நடந்த நல்லதை முன்னிலைப்படுத்தும் போது ஒரு நாள் முழுக்க நம்ம சிந்தனை நல்லதை தாண்டி நமக்கு தப்பாக நடக்கிறதுக்கான ஏதாவது சூழல் இருக்கான்றதை தேட போகாது. அதாவது நம்ம சிந்தனையை கிராட்டிடியூட் லெவல்லே வச்சுக்கும்போது, இந்த மாதிரி காலையில் நீங்கள் நன்றிக்குரிய விஷயங்களை எடுத்தோடனே சிந்திக்கும் போது நமக்கு எதிர்மறையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஒரு நாளில், அதை நோக்கின சிந்தனைகள் கம்மியாகும். ஸோ கான்ஷியஸ்க்கு லைஃப்பில் என்ன நடந்தாலும் நன்றியை நோக்கி நம்ம சிந்திக்கணுன்ற ஒரு சின்ன ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் பாஸ்ட்டில் நடந்த நல்ல விஷயங்களை யோசிக்க சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த சிந்தனையில் எமோஷ்னலாக அதை யோசிக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்த 5 நிமிஷம் விசுவலைசேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். விசுவலைசேஷன்றது இன்றைக்கி நாள் எப்படி போக போகுது, என்னென்ன விஷயங்களை முடிக்க போகிறீங்க அப்படின்றத நல்லபடியாக முடிஞ்ச மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாள் நகர்ந்த மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுறது. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க. இது ரொம்ப ரேண்டமாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணாமல் இன்றைக்கி என்னென்ன வேலைகளை ஐடியாவில் வச்சுருக்கீங்க, ஸோ இந்த நாள் எப்படி முடிஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அது நடந்த மாதிரி முடிஞ்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த இன்றைக்கி வரப்போகிற நாளை பற்றி சிந்திக்கணும். இதை பண்ணும்போது உங்கள் கண்களை மூடிக்கோங்க. இந்த நாளில் அந்த நீங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு ஐடியாஸ், ஒவ்வொரு டாஸ்க்கும் எப்படி கம்ஃபர்டபுளாக முடியுதுன்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விசுவலைசேஷன்ஸ்குள்ளே போகும்போது கண்டிப்பாக நிறைய வேவரிங் தாட்ஸ் இருக்கும், டவுட்ஃபுல் தாட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ண தான் போகும்.
முதல் நாள்லேயே அது போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான முடிவை அந்த நாளை நோக்கி சிந்திங்க. அடுத்த 5 நிமிஷம் அஃபர்மேஷன்ஸை படிக்க முயற்சி பண்ணுங்கள். அஃபர்மேஷன்ஸ்ன்றது டெக்னிக்கலாக மேனிஃபெஸ்டேஷனில் வரும்போது லிசனிங் ப்ராசஸ். பட் நமக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ, என்னெல்லாம் சரியாக நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்த மாதிரி கிடைச்ச மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அந்த லிஸ்ட்டில் ஒரு 10 to 15 அஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அடுத்த 5 நிமிஷம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த அஃபர்மேஷன்ஸை ஜஸ்ட் ப்ளைனாக ரீட் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த விஷயம் நடந்தால் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குமோ அந்த மாதிரி இதை கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த அஃபர்மேஷன் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். டெய்லியும் இந்த அஃபர்மேஷன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெல்த்லையோ, வெல்த்லையோ, மனிலையோ, ரிலேஷன்ஷிப்லையோ எந்தெந்த ஏரியாஸில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதோ அதை சார்ந்த அஃபர்மேஷன்ஸை நடந்த மாதிரி கிடைச்ச மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. இதை மனசுக்குள்ளேயும் படிக்கலாம், லவுடாகவும் படிக்கலாம். பட் அந்த மீனிங் உணர்ந்து புரிஞ்சு படிங்க. கடைசி 5 நிமிஷம் சிம்பிளாக ஒரு ஒன் லைன் வர மாதிரி ஸ்கிரிப்டிங் எழுத ட்ரை பண்ணுங்கள். இது ஜேர்னலிங்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணுவோன்னா, இந்த நாளில் நீங்கள் நினச்ச விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன நடந்து முடிஞ்சுது, என்ன விஷயம் நீங்கள் யோசிச்சுருந்தீங்க அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகர்ந்துச்சு. ஸோ என்ன ஹெல்ப் கிடைக்கும்னு நினச்சிருந்தீங்க அது கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த நாளில் ஒரு வேளை இன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் உங்கள் நாளை சம்மரைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னால் நடந்துச்சு நல்ல விஷயம் நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் நைட்டில் டைரி எழுதுவாங்க. இன்றைக்கி இந்த விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு கிடச்சிது பாசிட்டிவ்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மார்னிங்கில் எழுதிடுறீங்க. அதாவது இந்த நாள் தொடங்கும் போதே இந்த கடைசி 5 minutes ஸ்லாட்டில் இந்த நாளில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ற மாதிரி நடக்காத விஷயங்களுக்கு நடந்த மாதிரி கிடைச்ச மாதிரி மார்னிங்லேயே அந்த நாளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எழுதுறது. இது வந்து ஃப்யூச்சர் கிடையாது. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியில் சொல்கிற மாதிரி எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணுறதோ, எதிர்காலத்தை பற்றி எழுதுறதோ அப்படி இல்லை. இதை ஒரு நாளை மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த நாளை மட்டும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த லாஸ்ட் ரிச்சுவலில் ஸ்கிரிப்டிங் அப்படின்றது இந்த நாளுடைய முடிவு எவ்வளோ அழகாக இருக்கும், எப்படி பிடிச்ச மாதிரி நடந்திருக்கும், உங்கள் விஷயம்லாம் எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு அந்த நாளுக்குள்ளே நடக்க போகிற ஈவெண்ட்ஸை நடந்த மாதிரி நீங்கள் எழுதணும். வேணும்னா இந்த ரிச்சுவல் பண்ணும்போது ஒரு 5 minutes டைமர் வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்து போய் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். 20 minutesக்குள்ளே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த டிப்பிக்கல் ரிச்சுவலை நான் ஒரு 1 year பக்கம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு ஸ்ட்ரக்சர்டாக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் அவேர்னஸ் கிடைக்கும் இல்லையா, இந்த சீக்ரெட் மூவியெல்லாம் பார்த்து. அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி கிராட்டிடியூட் இப்படி இருக்கணும், அஃபர்மேஷன் இருக்கணும் எனக்கு தெரியாது. ஸோ நான் ரேண்டமாக ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான். பெரிய அளவுக்கு நம்ம கோல்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணாது, ஒரு டிரான்சிஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதுன்னா கூட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற நீங்கள் மார்னிங் ரிச்சுவலாக அதை வச்சுக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் ரொட்டீன் கிரியேட் ஆகும். இது நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த இனிஷியல் புஷ் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சர்ட் மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல்ஸ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் இதை முயற்சி பண்ணப்போ உண்மை சொல்லணுன்னா இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரேண்டமாக காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு ரேண்டமாக சேட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருப்போம். அப்படி இல்லாமல் ஆர்கனைஸ்டாக இதை பண்ணும்போது ஒரு சில நாட்கள் நான் காலை என்ன யோசிச்சனோ அது ஈவினிங்குள்ளே நடந்திருக்கும். அந்த நாளுக்கு தேவை தான் சொல்கிறேன். பெரிய இலக்குகள் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அந்தந்த நாளுக்கு தேவையான விஷயங்கள் மார்னிங் நினச்சிட்டு போவோம், இந்த நாளுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். நமக்கு எதிர்பார்க்காத மாதிரி பீப்புள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன மொமெண்டம்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. இது 1 day ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ரிச்சுவல். பட் இதுக்கு முன்னாடி நம்ம 30 days மாங்க் மோட் இல்லை 6 months கோஸ்ட் மோட் இந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம் ரொட்டீனுமே நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ரொட்டீன் எல்லாமே காஸ்மோஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஸ்மோஸில் நீங்கள் ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ்மே எடுத்து யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 20 minutes ரிச்சுவலில் பண்ணக்கூடாத விஷயம், இது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோன்லாம் ஸ்க்ரோல் பண்ணிருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது நிறைய வேலைகளை முடிச்சுட்டும் இதை பண்ணுறது, அது வேண்டாம். ஒரு நாள் தொடங்கும் போதே பெரிய அளவுக்கு நமக்குள்ள சிந்தனைகள் ஏற்படாமல் இருக்கும்போதே பண்ணிடணும். இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் ப்ராசஸ்ன்றனால இதில் எமோஷன்ஸை இன்வால்வ் பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ அந்த விசுவலைசேஷனாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், அந்த கிராட்டிடியூட் நீங்கள் இமேஜின் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னலாக அந்தந்த சூழல்களை உண்மையாக உங்களுக்குள்ளே யோசிங்க. கடமைக்காக இந்த பயிற்சியை பண்ண முடியாது. ஸோ திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் 5 minutes வந்து கிராட்டிடியூட் நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க, பாஸ்ட் நடந்ததை எமோஷன்ஸோட அந்த சுச்சுவேஷன்ஸை திங்க் பண்ணி பார்க்குறீங்க. அடுத்த 5 நிமிஷம் கண்களை மூடிட்டு இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடந்துட்ட மாதிரியும் கிடைச்சிட்ட மாதிரியும் விசுவலைஸ் பண்ணுறீங்க. 3வது 5 நிமிஷத்தில் அஃபர்மேஷன்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டை தினமும் அந்த 3வது செக்மெண்ட்டில் ரீட் பண்ணுறீங்க. கடைசி 5 நிமிஷத்தில் ஸ்கிரிப்டிங், அதாவது இது எழுதக்கூடிய பயிற்சி. இந்த நாள் நமக்கு எப்படியெல்லாம் சரியாக போச்சு, என்னென்ன விஷயங்கள் கிடச்சிருச்சுன்னு தூங்கும்போது எழுத போகிற டைரி மாதிரி மார்னிங்கே நடக்க போகிற விஷயத்த நடந்த மாதிரி எழுதுறது.
ஸோ இந்த 4 பவர்ஃபுல் ரிச்சுவல்ஸையும் கம்பைன் பண்ணி அடுத்தடுத்த 5 நிமிஷத்தில் முடிக்க பாருங்கள். முடிஞ்சால் நான் முதல்ல சொன்ன மாதிரி டைமர் வச்சுக்கோங்க. ஸோ தட் இதை தாண்டி ரொம்ப நீங்கள் கடந்து போகாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா அது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலான்ட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா எந்த நாளில் இது ஆரம்பிக்கிறீங்கன்ற டேட்டை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.